நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான புஷ்பா 2 படத்தோட ப்ரீமியர் ஷோ ஹைதராபாத்தில் இருக்க சந்தியா தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திரையிடப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோவான அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு வரப்போறாரு அப்படின்ற தகவல் வெளியாச்சு. அப்படிங்கிறனால 1,00,000க்கும் மேற்பட்டோர் அந்த திரையரங்குக்கு வந்திருக்காங்க. மேலும் இரவு 9:30 மணிக்கு அல்லு அர்ஜுன் அவரோட மனைவி மற்றும் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தானா அண்ட் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாந்த் எல்லாருமே தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பலருமே தியேட்டர் முன்னில கூட்டமா கூட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அல்லு அர்ஜுனை பார்க்க வந்த நிறைய ரசிகர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தும் கூட்ட நெரிசல்ல படுகாயத்துக்கும் உள்ளாயிருக்காங்க. மேலும் 35 வயசு இருக்க ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மேலும் அவங்களோட மகன் இப்போ ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அனுமதியின்றி சிறப்பு காட்சி திரையிட்ட சந்தியா திரையரங்கம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தெரிந்தே மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தில் ஈடுபடுவது மற்றும் திட்டமிட்டு கெடும் காயத்தை ஏற்படுத்தல் ஆகிய 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னறிவிப்பு இன்றி அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வந்ததாகவும் அவரது பாதுகாப்பு குழுவினர் ஏற்கனவே குழப்பமான சூழ்நிலையை மேலும் மோசமாக்கும் வகையில் கூட்டத்தை பிடித்து தள்ளியதாகவும் காவல்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அல்லு அர்ஜுன் வருகையை முன்கூட்டி அறிந்திருந்த போதும் திரையரங்க நிறுவனம் போதிய பாதுகாப்பு வசதி செய்யவில்லை என்றும் தங்களது தரப்பில் எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இல்லை என்றும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் இப்போ அல்லு அர்ஜுன் அவர் வீட்டில இருந்தே கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சந்தியா திரையரங்க உரிமையாளரும் அண்ட் மேனேஜரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. முன்னதா உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் இழப்பீடு தொகையை வழங்கிய அல்லு அர்ஜுன் ரேவதி உயிரிழந்த விவகாரத்தில் தனது மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்திருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.